1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து தமிழ் மாத பலன்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனி மாத பலன்கள். 12 ராசியில் முதல் ராசியான மேஷ ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. மேஷ ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். சாதாரணமாகவே ஆனி மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான கிரக நகர்வுகள், கிரக சேர்க்கைகள் ஒரு மாதத்துலேயும் அதை தான் மேஜராக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனி மாதத்தோட முதல் வாரத்திலேயே இது வரைக்கும் மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அடுத்து ரிஷபத்துக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்கும். அங்கே வரக்கூடிய செவ்வாயை சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறதுனால இந்த செவ்வாய் சனி தொடர்புங்கிறது கொஞ்சம் நெருக்கடி மிகுந்த காலகட்டமாக தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம வைகாசி மாதத்தை சொல்லும்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியனை சனி 3ஆம் பார்வையாக பார்த்ததுனால என்னென்ன நெருக்கடிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டோம். கோச்சார ரீதியாக சூரியன் செவ்வாய் சனி தொடர்புகள் எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் அந்த நெருக்கடிகள் இருக்க தான் செய்யும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த வாதம் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களுக்கு கடகத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்குது. இது குரு சுக்கிர மூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டுத்தையும் வச்சு தான் இந்த மாதம் மற்ற ராசிகளுக்கு பலன் எப்படி இருக்குங்கிறத ஜென்ரலாக பார்க்கணும். செவ்வாயும் சனியும் கோச்சார ரீதியாக சம்பந்தப்படுவதால் எல்லா ராசிக்காரர்களும் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை நரசிம்மர் வழிபாடு செய்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் சுப்பிரமணியர் அப்படிங்கிற பேரில் உள்ள முருகனை வழிபடுவதும் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். அதாவது நெகட்டிவ் தன்மைகளை குறைப்பதற்கு ஓரளவு வழிவகுங்கிறத சொல்லிட்டு தான் இப்போ நம்ம ராசி பலனுக்கு பார்க்க போகிறோம். இது எல்லா ராசிக்கும் பொருந்தும். அப்படி பார்க்கும்போது மேஷ ராசிக்கு இந்த மாதம் ராசிநாதனான செவ்வாய் மேஷத்திலேயே ஆட்சி பெற்று தான் இந்த மாதம் தொடங்குது. அதனால் அவர்கள் மாத தொடக்கத்தில் ரொம்ப கம்பீரமாகவே இருப்பாங்க. எப்படியும் என்ன தான் நெருக்கடி வந்தால் கூட தங்களுடைய கம்பீரத்தையும் பிரதாபத்தையும் குறைத்து கொள்ளாத அளவுக்கு எந்த நெருக்கடிகள் வந்தாலும் அதிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அதே சமயத்தில் இந்த செவ்வாய் ஒரு 5 நாட்கள் கழித்து, ஒரு வாரம் கழித்து அடுத்தபடியாக ரிஷபராசிக்கு செல்ல போகிறது. ராசிநாதனான செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல பலம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சனியோட 3ஆம் பார்வை செவ்வாய்க்கு கிடைப்பது எப்படியுமே நல்ல பலனை கொடுக்க போகிறது இல்லை. ஒரு பக்கம் பார்க்கும்போது 8ஆம் இடத்துக்குரிய செவ்வாய், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ராசிக்கே உரிய செவ்வாய். அப்போ ராசிக்குரிய செவ்வாய்க்கு பகை கிரகமான சனியோட பார்வை கிடைக்கும்போது மனசளவில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து அதை சனி பார்வை செய்யறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரலாம். ஒருத்தருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம். குடும்பத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக உட்காந்து அப்படி பேசி இந்த நாட்கள் ஆன மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் வரும். அதனால் கூடுமான வரைக்கும் அதுபோல் ஒரு வாய்ப்புகள் வந்தால் கூட அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா கூடி உட்காந்து பேசினாலே பிரச்சனை வரும் அப்படிங்கிற சில சூழ்நிலைகள் வர்றதுனால அதிலேருந்து தவிர்த்துக்கிறதா நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக செவ்வாய் மிதுன ராசிக்கு போகிற வரைக்கும் பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை மேஷராசிக்காரர்கள் எதிர்பார்க்க முடியாது. பண நெருக்கடிகள் இருந்தால் கூட ராசிக்கு 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல கோச்சார சூரியன் வரும்போது அவர்களுக்கான வருவாய் நல்லா கிடைக்குங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த வகையில் பார்க்கும்போது ஆனி மாதம்ங்கிறதுனால ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது இல்லையா, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து அது சனியால் பார்க்கப்படுவதனால ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை தாண்டி தேவையான அளவுக்கு குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு தேவையான பணத்தை புரட்டி கொடுக்குற அளவுக்கு இந்த சூரியன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார். அதே போல் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தைரியத்துக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கிறதுனால நல்ல மாதிரி அவர்களுக்கு நெருக்கடிகள் என்ன தான் இருந்தால் கூட அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் கிரியேட் பண்ணி கொடுத்துருவார். என்ன சொல்லப்போனால் அந்த அரசு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிலருக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசாங்கத்தில் கூட ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. யாரையாவது முக்கியமான பொறுப்பாளர்களை நம்ம சந்திக்கணும்னு நினச்சிருப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு காரியங்களுக்காக, அதுபோல் அந்த சந்தித்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மேஷராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு வகையில் சிறப்பு தான். தைரியமாக முடிவு எடுப்பாங்க. எப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரு முடிவு எடுத்துக்க மாட்டாங்க. ஒரே நேரத்தில் 2 விதமான முடிவுகள் எடுத்து போவாங்க. கூடுமான வரைக்கும் அதில் ஒன்று சக்ஸஸ் ஆகிடும். அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்க்கும்போது 4ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்குது. 4ஆம் இடத்துல குரு மட்டும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சுக்கிரன் மட்டும் இருந்தால் கூட ஓரளவு பிரச்சனை இல்லை அப்படின்னு எடுக்கலாம். ரெண்டும் சேர்ந்து இருப்பது எந்த வகையிலுமே நல்லது கிடையாது இல்லையா. குரு பயிற்சிங்கிறது 4ஆம் இடத்துல
இடத்துக்கு வர்றதுனால சுகஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படிம்பாங்க. குரு வந்து பொதுவாக கோச்சார குரு இருக்கிற இடத்த விட பார்வை செய்யக்கூடிய இடத்துக்கு தான் பலனை கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குது, ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது, 12ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ 8, 10, 12 பார்க்கும்போது அப்போ என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கி கொடுத்துரும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சுயதொழில் செய்கிறவர்களுக்கு வந்து அதில் சுயதொழிலில் ஒரு நல்ல லாபத்தை கிடைக்கிற அளவுக்கும் வேலையில் நல்ல ஸ்டேட்டஸ் கிடைக்கிற அளவுக்கும் இன்னொரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல மாதிரி முடியறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஆனால் இப்போ போய் சுக்கிரன் அதோடு சேர்ந்து உட்கார்றதுனால என்ன ஆகும்னா அந்த 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலைக்கு சாப்பிட முடியாது, வீட்டில் இருந்தாலே நமக்கு பிடிக்காது, வீட்டில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். மாமியாரே பரவாயில்ல தேவையில்லாமல் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு பொண்ணுங்க சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒத்துக்காது, அம்மாவுக்கும் பையனுக்குமே ஒத்துக்காது. இந்த மாதம் அந்த சுக்கிரன் வந்து ஒரு 3 வாரம் கழித்து அடுத்த இடத்துக்கு போகிற வரைக்கும் இந்த நெருக்கடி இருக்க தான் செய்யும். அதனால் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும். கொஞ்ச நாள் பல்ல கடிச்சுக்கணும். ஆனால் என்னென்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து இந்த எல்லா நெருக்கடிகளுக்கும் ஒரு தீர்வு கொடுப்பார். அதனால் வந்து இது ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் சிக்கல் ஓடிக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் அதுக்கான தீர்வும் வந்துக்கிட்டே இருக்குங்கிறனால இதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு இந்த நெருக்கடிகள் இருக்க தான் செய்யும். ஃபுல்லாக கிளியர் ஆக முடியாது. அதன் பிறகு குரு தனியாக வரும்போது குரு வந்து பார்க்குற இடங்கள்னால அது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை வந்து நமக்கு கொடுப்பாரு. அடுத்தபடியாக பார்க்கும்போது 5ஆம் இடத்துல கேது இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது எப்போதுமே என்ன விஷயம் நடந்தாலும் இது இப்படி நெகட்டிவ் ஆகிட்டா என்ன ஆகுறதுங்கிற மாதிரி ஒரு நமக்கு தேவையில்லாத நெகட்டிவ் சிந்தனையை உருவாக்கிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு டயத்தை வேஸ்ட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் யோசிக்காமல் ஓகே நம்மளால் என்ன இருக்குதோ அந்த கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரத்துங்களையும் முறையாக பயன்படுத்திக்கிட்டு நெகட்டிவான சிந்தனைகளுக்கு மனதில் இடம் கொடுக்காமல் இருந்தால் இவர்களுக்கு வந்து எல்லாமே கை வைக்கிற இடம் பூராவே நல்லதே கிடைக்கும். அடுத்தது 11ஆம் இடத்துல ராகு இருக்குது. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். என்னதான் பாதகஸ்தானமாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து தொழில் ரீதியாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் 7.5 சனி போயிட்டு இருந்தால் கூட 7.5 சனியிலேருந்து அவங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்பை வந்து இப்போதைக்கு அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து கொடுக்கும். ராகுக்கு அடுத்த வீட்டிலேயே சனி இருக்கிறது இன்னொரு வகையில் ஒரு சிறப்பு. ராகுவும் சனி அடுத்தடுத்த வீடுகளில் இருக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ரெண்டும் சேர்க்கைக்குரிய சில நேரங்களில் அந்த பலனையும் கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது தொழில் ரீதியாக எதிர்பாராத விதமான மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைக்கும் அல்லது எதிர்பாராத விதமான ஒரு அதிர்ஷ்டம் வந்து சேரும். இதெல்லாம் வந்து அந்த முறையை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து எப்படியும் சோம்பேறித்தனத்தை உடம்பில் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். வேலைக்கு தூக்கத்தை கொடுக்க மாட்டார். அதனால் அதிகால நேரத்தில் வேலைக்கு போகிற நேரத்தில் தூக்கம் வரும், பகலில் தூக்கம் வரும், ராத்திரியில் தூக்கம் வராது. எப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு தூக்கம் வரும். அதாவது எந்த நேரத்தில் தூக்கம் வரக்கூடாது அந்த நேரத்தில் தூக்கம் வந்து கிடைக்கும். இல்லாட்டி வந்து தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து தூக்கமே இல்லாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு 1 ஹவர் நிம்மதியாக தூங்கினா போதும் ஆனால் தூக்கம் வர மாட்டேதுங்கிறாங்கல்ல. இந்த 2 பாதிப்பும் அவர்களுக்கு இருக்கும். ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது செவ்வாய் சனி பார்வை வந்து நம்மளுடைய மரியாதை கெட்டு போயிடுமோ, நம்ம பாதிக்கு வந்துடுமோ, நம்மளோட கௌரவம் கரைஞ்சி போயிடுமோங்கிற ஒரு அச்சத்தை தொடர்ச்சியாக அவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கவலைப்படாத நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி இந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுத்துட்ருப்பார். இப்போ 3ஆம் இடத்தில் வரக்கூடிய சூரியன் வந்து செலவுகளுக்கு தேவையான பணத்தை கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் கொடுப்பார். கூடவே புதன் இருக்கிறதுனால வரக்கூடிய வருவாய்ங்கிறது 2 விதமான வழிகளில் வந்து மேஷராசிக்கு நல்ல வருவாய் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய்க்கு சனியோட பார்வை கிடைக்கிறதுனால அந்த நெருக்கடியிலேருந்து விலகுவதற்காக இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதையும் கடந்து 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது மேஷராசிக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமைகளில் நடராஜருடைய சந்நிதியில் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இதுக்காக சிதம்பரம் போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களில் நடராஜர் சந்நிதி இருந்தால் அதை போய் வழிபட்டாலே உங்களுக்கு நல்ல மாதிரியான பலன் கிடைக்கும். மேஷராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பரிகாரத்தோட தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. மேஷ ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். ரிஷப ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.